இப்போ சமையல்ங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. குடும்ப தலைவிக்கு இந்த சமையல்ங்கிற கடமையை கர்மத்தை எப்படி யோகமாக மாற்றுவது? ஆமா, இந்த சமையல் கட்டுக்குள்ள போகும் பொழுது என் மாமனாருக்கு இது பிடிக்குமே, என் மாமியாருக்கு இது பிடிக்குமே, அப்படி முழு மனதோடு முக மலர்ச்சியோடு அந்த சமையல் அறைக்குள்ள போய் அந்த சமையலை செய்யும் பொழுது அது யோகமா மாறிடும். அப்போ நம்மளுடைய மனோபாவத்தை மாத்திக்கணும், அப்படிதானே? சரியா? அந்த ஆட்டிடியூட மாத்திட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிடலாம்? கர்மத்தை யோகமா மாற்றிடலாம். சரியா? அப்போ இந்த சமையல் செய்யும் போது உள்ள கடுகடு கடுகடு கடு சிறு 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 போனோம்னு அப்படிலாம் போனோம்னா நம்ம பாவனை மாறி போச்சுன்னா அது பாவமா நமக்கு வந்து சேர்ந்தோம். இவ்வளவுதான் கர்மையோ, இவ்வளவுதான். சரிங்களா? நம்மளுடைய ஆட்டிடியூட மாத்திக்கணும். எந்த ஒரு இப்போ வந்து ஒரு ரெஸ்ட் ரூமை கிளீன் பண்ண சொல்றாங்க, அதுலயும் ஒரு 100% சொல்லுங்களா, அந்த முழு மனதோடு முக மலர்ச்சியோடு அந்த தொழில், எந்த தொழில் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை முழு மனதோடு நம்ம செய்யும் பொழுது, முக மலர்ச்சியோடு செய்யும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகள் என்னவா மாறுது? சரியா? அதே மாதிரி மனிதனாக பிறந்த நமக்கு ஒரு 5 கடமைகள் இருக்கு. பஞ்சமகா யஜ்யம். சரியா? அது வந்து நம்ம வருடம் முழுவதும் நம்ம என்ன படிச்சிட்டோம்? படிச்சோம். அந்த பஞ்சமகா யஜ்யங்களை நம்ம வாழ்வின் கடமைகளை சரிவர செய்து நமக்கு அளிக்கப்பட்டிருந்த கடமைகளை கர்ம யோகமாக மாற்றி நம்ம ஆத்மா என்ன செய்யுது? அப்படியே உயர்ந்த நிலைக்கு போகும். அனுபவம் கிடைக்க 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 உயர்ந்த நிலையை அடைந்து இறைவனோடு என்ன செஞ்சிடும்? அடுத்த பிறவி நமக்கு வேண்டவே வேண்டாம். அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கடமைகளை சரிவர முக மலர்ச்சியோட முழு மனதோட செஞ்சோம்னா செஞ்சு இறைவனுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிடும். எனக்கு பாவமும் வேண்டாம், புண்ணியமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சோம். மலைமலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்த உரையிலாத வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேண்டி மலர நேர்மை கோவில் செய்வனே விலகுக உலகமெல்லாம் மேலை கோவில் செய்வனே விலகுக உலகமெல்லாம். கர்மயோகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்ல தெளிவா விளக்கமா நல்லா புரிஞ்சிருச்சு. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் எந்த அகங்காரமும் இல்லாம, நான் தான் செய்யறது என்னமும் இல்லாம இறை அர்ப்பணிப்போடு நம்ம என்ன செய்யணும்? அந்த கடமையை செய்யணுங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். நன்றி. ஓம் நம சிவாய. Thank you.